11 மந்த் இருக்கும் போதே நட்ஸோட சேர்த்து சீட்ஸையும் நான் செழியனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நான் கொடுத்திருந்தேன். 50 கிராம் வால்நட், பிஸ்தா, முந்திரி, பாதாம் எல்லாமே. பாதாம் மட்டும் சோக் பண்ணி வச்சுட்டு தோல் எடுத்துட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஸ்லோ ஃபிளேம்ல வறுத்து எடுக்க போறோம். எனக்கு இதை அடிக்கடி செஞ்சு பழக்கம் அப்படின்றதுனால எல்லா நட்ஸையுமே ஒன்னா போட்டு நான் ஒரே மாதிரி வறுத்துருவேன். அதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வறுத்துருவேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா தனித்தனியா நீங்க பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் ஈவனா வறுபடும். குழந்தைக்கு மட்டும் பண்றீங்கன்னா நீங்க 25 கிராம் கூட எல்லாத்துலயும் போட்டாலே போதும். இது செழியன் நான் 2 பேருமே எடுத்துக்கிறதுனால நான் இங்க 50 கிராம் கிட்ட போட்டிருக்கேன். இது கூட மக்கானா, வேர்க்கல்ல, பொட்டுக்கல்ல இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி இல்ல பிளெண்டர்ல ஒரு சுத்தா விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா ரொம்ப கண்டினியூஸா அரைக்கும் போது பீனட் பட்டர் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதுக்கப்புறமா மறக்காம ஜல்லடை வச்சு சளிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த செழியனுக்கு தோசை, இட்லி, வாழைப்பழம்னு எது கூட வேணாலும் ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் கிட்ட செஞ்சு கொடுத்துருவேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி உங்க பாப்பாக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.